ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டைலில் வந்து ரசம் வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நான் வந்து மிளகாய் எடுத்துருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து வைக்கலாம். வரும் பருப்பு வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு வந்து ஆட் பண்ணிட்டேன். பெப்பரு, சீரகம் வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இது நல்லா அரைஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா டமாட்டா, பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் அந்த ரசம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புளி ஊற வச்சுருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா அந்த புளி தண்ணி வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ புளி தண்ணி வந்து எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த ரசம். இந்த ரசம் செய்யறது வந்து ரொம்ப சிம்பிள், ஈஸி. ஸோ புளி தண்ணி வந்து ரெடி ஆகிடுச்சு. மஞ்சள் பொடி வந்து இந்த ரசம் தண்ணியில் வந்து ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து லிமிட்டடாக ஆயில் போடணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பக்கோடா செஞ்சோம், அந்த ஆனியன் தான் அது வந்து ஒன்றும் ஆகாது. அது எப்போனா வந்து பார்த்திங்கன்னா எதனா வந்து பக்கோடா இல்லை எதனா வந்து செஞ்சோம்னா அந்த ஆயிலை வந்து அன்றைக்கி யூஸ் பண்ணிடணும். ஸோ கடுகு, ஸோ சீரகம், இதில் நம்ம வந்து டமாட்டா பியூரி அதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம், அது வந்து ஆட் பண்ணிட்டோம். லைட்டாக வந்து வதங்கிட்டோம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இது ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போட்டுடலாம். புளி கரைச்சி தண்ணி வந்து இப்படி விட்டுடலாம். ஸோ புளி கரைச்சி தண்ணி வந்து விட்டுடுறேன். தேவையான அளவுக்கு உப்பு வந்து போட்டுடலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து கொஞ்சம் கொதிக்காத முன்னாடி இறங்கணும். அப்போ தான் இல்லைனா வந்து கசப்பு ஏறிடும். லைட்டாக வந்து பபுள்ஸ் வந்து ரெடி ஆகினப்போ வந்து இறக்கி விட்டுணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி இருந்தாலும் கொத்தமல்லி போட்டுக்கலாம். என்னோடய பையன் வந்து கொத்தமல்லி போட்டால் ரசம் சாப்பிட மாட்டேன்றாரு. ஸோ அதுதான் நான் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணுறது கிடையாது. ஸோ கருவேப்பிலை தூவின்னு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பபுள்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் வந்து கேஸ் வந்து கட்டிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான மெழுகு டமாட்டா ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.